தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 170 தொகுதிகளை தட்டி தூக்கு என்றார். 60 ஆண்டு கட்சிகள் கலக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாளை மாலை 6:30 மணிக்கு வெளியிடப்படும். தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது, அதற்கு முன்பாக வெளியிடக்கூடாது என்று. ஆனால் தேர்தலுக்கு பின்பு 35 லட்சம் நபர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கசிந்ததாக கூறப்படுகிறது. அந்த கருத்து கணிப்பில் 160 முதல் 170 தொகுதிகளை ஒரு பிரபல கட்சி பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது எந்த அளவு உண்மை என்று தெரியாது. அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 160 முதல் 170 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாளை மாலை தான் வெளிவரும். ஆனால் கருத்து கணிப்புகள் கசிந்ததாக கூறப்படுகிறது. 160 முதல் 170 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும் என கூறப்படுகிறது. இது திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக மேலும் ஒரு 4 இந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு நல்லபடியாக வர வேண்டும் என்று 160 முதல் 170 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும் என தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நம்புகின்றனர். நாளை மாலை 6:30 மணிக்கு வெளிவரும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஏறத்தாழ 99% உண்மை நிலவரத்தை தெரிவிக்கும். ஆனால் 100% உண்மை நிலவரம் வாக்கு எண்ணிக்கை அன்று காலை 9 மணிக்குத்தான் தெரிய வரும். கசிந்ததாக கூறப்படும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டபடி தமிழக வெற்றி கழகம் 160 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.